ஏர் இந்தியா கிராஷ் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கோரமான விமான விபத்து கடைசி ஒரு 30 ஆண்டுகளில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏர் இந்தியா கிராஷ் 787 போயிங் விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் போன இந்த விமானம் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி 230 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 12 க்ரூ மெம்பர்ஸோட சேர்த்து 241 பேர் உயிரிழந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் வந்து நம்மளை சுத்தி போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ஏர் இந்தியா கிராஷை பத்தி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எடுத்த ஒரு பையன், அந்த பையன் வந்து அந்த ஒரு அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டுல மேல் வீட்டுல சும்மா யூஸ்வலா ஃபிளைட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்த பையன் வந்து ஒரு ட்ராமால இருக்கான். அவனுக்கு வந்து வாழ்க்கையில வெளியிலவே வர முடியாத ஒரு ட்ராமா சொல்லுவாங்கல்ல, அதாவது லைவா ஒரு ஆக்சிடென்ட், அதுவும் ஒரு ஃபிளைட். ரொம்ப நம்மளுக்கு சின்ன வயசுலலாம் ஃபிளைட் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த பையனுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்தது. நான் அந்த ஃபிளைட்ல போகணும், நானும் வந்து பெரிய பைலட் ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசையோடு இருந்தவன் அந்த ட்ராமால எனக்கு ஃபிளைட்டை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கான். அவர் எப்படி வந்து எஸ்கேப் ஆனாரு, இல்ல அவர் வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆன பிறகு உள்ள போயிட்டு வெளியில வந்தாரா இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பிளாக் பாக்ஸை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்பதான் அதோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விசாரணைகள் பண்ண என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, கடைசி அந்த 5 நிமிஷத்துல என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க பைலட்ஸ், பேசஞ்சர்ஸ் எந்த மாதிரி இருந்தாங்க மனநிலைமையில, இன்னும் நிறைய தகவல்கள் வெளியே வரும். ஸோ எதுவுமே இந்த வீடியோ வைரல் ஆகுது இல்ல இவங்க ஷேர் பண்றாங்க அப்படி ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன்ல எதுவுமே பண்ணக்கூடாது. ஏர் இந்தியா கிராஷோட இப்பத்தி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரம் தாங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆன டைமை விட இந்த ஒரு வாரம் இருக்கும்ல, அந்த ஒரு வாரம் வந்து உறவினர்களும் சொந்தக்காரங்களும் நண்பர்களும் இல்ல இன்னுமே வந்து அகமதாபாத் சிவில் ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்ணீர் மல்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கிராஷ் நடந்த பிறகு நம்மளோட ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்தது, இந்தியாவும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இல்ல ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சிருக்க அந்த ஏர் இந்தியாவும் சரி, அவங்களோட ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்டை ரெக்கவர் பண்ணணும். பட் அதுக்கு பேரலா ஏர்கிராஃப்டை ரெக்கவர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து ரெக்கவர் பண்ணணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 242 பேர்ல 241 பேர் இறந்திருக்காங்க. அவங்க இறந்த உடலை வந்து அந்தந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும், அவங்க இந்தியாவில் இருக்காங்களா யூகேல இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது, பட் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்றது நம்மளோட கடமை. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏர் இந்தியா அப்புறம் அகமதாபாத் கவர்மெண்ட் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இனிஷியலாவே எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரம் இந்தியா. சில பேர் வந்து யூஎஸ், யூகே, போர்ச்சுகல் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் வந்து அகமதாபாத் சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 நாளா வந்து தன்னுடைய உறவினரோட உடலை கொடுத்துட மாட்டாங்களா, இல்ல இவங்களோட டிஎன்ஏ இது கூட மேட்ச் ஆயிடாதா, இதுதான் அந்த உடலா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ற அளவுக்கு ஒரு கோரமான நிலைமைங்க. அதாவது இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான விஷயம். பட் இறப்புக்கு பின்ன ஒரு விஷயம் நடக்குது பாருங்க, அந்த கஷ்டம் வந்து இப்போ அந்த அகமதாபாத் ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சிவியரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மனமுடைஞ்சி வந்து பார்க்க முடியுது. இவங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை, ஒரு உடல் வந்து இவங்க தான் இறந்திருக்காங்க, அதை நம்ம கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்றது வேற. என்ன உடல்னே தெரியல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து இந்த அட்வான்ஸ் டிஎன்ஏ டெஸ்ட்காக டிஎன்ஏ கொடுத்துட்டு வெயிட் பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நார்மலான விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் இப்போ அங்க நடந்துட்டு இருக்கு. இது எதுக்கு எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்றத இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் அப்படின்றது 99% அதோட முடிவு எப்படி இருக்கும்னா இறப்புல தான் இருக்கும். ஸோ அந்த இறப்பை வந்து எப்படி நடந்தது, எவ்வளோ நேரத்தில் நடந்தது, அந்த டைம்ல அவங்களோட மனநிலைமை என்ன, இல்ல முன்னாடியே அடிபட்டு தான் இறந்தாங்களா, இல்ல வந்து இறந்த பிறகு ஏதாவது அடிகள் பட்டிருக்கா அப்படின்ற நிறைய தரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து டிஎன்ஏல நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டிஎன்ஏ வந்து பிளட் சாம்பிள்ஸ் இல்ல ஸ்வாப் டெஸ்ட் இல்ல போன்ல இல்ல எந்த ஒரு மோட்லயும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கலெக்ட் பண்ண பிறகு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டெஸ்ட்டை வச்சு அந்த டிஎன்ஏவோட சாம்பிள்ஸை பிரிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி அந்த டிஎன்ஏ வந்து சேகரிச்சு வைக்கணும், எவ்வளோ நாள் சேகரிச்சு வைக்கணும் அப்படின்றத பொறுத்து -20 டிகிரில இருந்து -80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில சிலிகான் பேஸ்ட்ல வைப்பாங்க, சிலது வந்து ஹைலி ரெஃப்ரிஜரேட்டர் கூலர்ஸ்ல வைப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் யூஸ்னா இன்னும் வந்து சூப்பர் கூலர்ஸ் அதுலலாம் கூட வச்சு அந்த டிஎன்ஏவை பாதுகாப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டிஎன்ஏ வந்து தன்மை மாறாம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான்
டிஎன்ஏ மெத்தட்லயே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் டிஎன்ஏ சாம்பிள் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் வந்து போதி தர்மனோட அந்த டிஎன்ஏ வந்து தூண்டுவிக்கிறதுக்காக அவங்க வாழ்ந்த காலத்துல இருந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ், அவங்க குடும்ப வழியா வந்த ஒரு ரிலேட்டிவ்ஸை கண்டுபிடிச்சு தேடி அந்த டிஎன்ஏவை ட்ரிகர் பண்ணதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம்னா, யாரு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான முதல் முக்கியமான ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்தவங்க. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 50% ஆஃப் த டிஎன்ஏ அவங்களோட டிஷ்யூஸ்ல கேரி ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வச்சுதான் அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ்ஸ் இல்ல இந்த பர்டிகுலர் ஜெனடிக் கோட் வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆகுது, இந்த ஹியூமன்ஸ் தான் இவங்க கூட இருந்திருக்காங்க, இவங்க தான் இவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீப்பு, அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல இருக்க சாம்பிள்ஸ், இதெல்லாம் வச்சு டிஎன்ஏ எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் யூகே, யூஎஸ், இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் லீகல் சர்டிபிகேட், நீங்க வந்து இந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ல உயிர் இழந்திருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு லீகலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வரும். இல்ல நீங்க ஃபியூச்சர்ல நீங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் ப்ரூவ் பண்றதுக்கு உதவும். இதெல்லாம் நிறைய இருக்கு. ஈவன் இன்சூரன்ஸ் கிளைம் கூட சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால டிஎன்ஏ மெத்தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஐடென்டிஃபை. அதாவது உங்களோட உடல் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் இவங்க தான் அப்படின்னு தெரியாத ஒரு இக்கட்டான நிலைமை வரும்ல, அப்போ வந்து டிஎன்ஏ மெத்தட் தான் ஒன் ஆஃப் த சிம்பிளிஃபைட் மெத்தட். இந்த டிஎன்ஏ கலெக்ஷன் மெத்தட் நடக்கும். சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த இடத்துல இருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சில பேரோட உடலே கிடைக்காதுல அப்படின்னும் போது எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு கொஸ்டினா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அந்த டிஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க சீட் நம்பரை வச்சு அந்த சீட்ல தான் அவங்க எப்படியும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்யூஸை ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த டிஷ்யூல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் தி ஆக்சிடென்ட் வந்து அதோட ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப லேட்டா இருக்கும். பிளட் சாம்பிள்ஸ்ல இருக்கலாம், இல்ல போன்ஸ்ல இருந்து கூட கலெக்ட் பண்ணுவாங்க, எரிஞ்சு போன சாம்பிள்ஸ்ல இருந்து கூட சாம்பல்கள்ல கூட நிறைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ சாம்பிளிங் மெத்தட்ல இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நடந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட், போயிங் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுக்கான ரெக்கவரிஸ் போயிட்டு தான் இருக்கு. டிஷ்யூ சாம்பிள்ஸா இருக்கட்டும், இல்லை டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும். இன்னொரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டோட டிஷ்யூ சாம்பிள்ஸா இருக்கட்டும், டிஎன்ஏ ரெக்கவரியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 10 months நியூயார்க்ல நடந்த ட்வின் டவர் ஆக்சிடென்ட் தான். கிட்டத்தட்ட 3000 மெம்பர்ஸ் அதுல இறந்தாங்க. அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்ல இறந்த மக்களோட டிஎன்ஏ ரெக்கவரி மட்டும் கிட்டத்தட்ட 10 months போயிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து யாராவது இறந்துருக்காங்கன்னா அவங்களை ரெக்கவரி பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அஹமதாபாத்லயும் நடந்துட்டு இருக்கு. இதோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 240 மெம்பர்ஸ் 242 மெம்பர்ஸ் அப்படின்னும் போது அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு டிஷ்யூவை ரெக்கவர் பண்றோம், இல்ல ஒரு டிஎன்ஏவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டா லேபிள் பண்ணணும். அந்த சாம்பிளை நீங்க வந்து ஒரு சில மெத்தட்ஸ்க்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது எல்லாம் புரோட்டோகால் பிரகாரம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த டிஷ்யூ சேஃபாவும் இருக்கும். இன்னொருத்தர் அந்த டிஷ்யூ மேட்சிங்காக ஒருத்தர் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அவரும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம பர்ஃபெக்டா வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் தாங்க இந்த ஒரு 1 வீக்கா வந்து அஹமதாபாத்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இனிமே எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்றது தான் நான் யோசிக்கிறது. அஸ் அ பர்சனா நீங்களும் கண்டிப்பா யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 162 உடல்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல 125 வந்து மேட்ச் ஆகி 83 உடல்களை வந்து அந்தந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ் சிஎம் ஆஃப் குஜராத் ருபானி அவர்களோட உடலையும் சேர்த்து. ஸோ இதுதாங்க கரண்ட் ஸ்டேட்டஸ். இன்னுமே வந்து ஏர் கிராஷ் முடிஞ்சிச்சு, இன்சூரன்ஸ் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் காசு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, இல்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர்கிராஃப்ட்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இன்னுமே அங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க உறவினர்களோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட உடல்களுக்காக மணி கணக்கில் இல்ல, நாட்கள் கணக்கில் இல்ல, வார கணக்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கோரமான நிகழ்ச்சிகள் நடந்துன்னு தான் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல நாளைக்கும் வந்துடுறேன். Until then, this is Vijay Karthik signing off. Tata, bye bye, see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க.